மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் திருக்குறளின் 25வது அதிகாரமாகிய அருளுடைமையில் 246லிருந்து 250 வரை 5 குறள்களில் பார்க்க இந்த 5 குறள்களிலும் அருளுடைமை, அதாவது கருணை என்பது மனிதனுக்கு எவ்வளவு உயிர் நாடி போன்றது என்பதை வள்ளுவன் எவ்வாறு படம் வரைந்து காட்டுகிறார் என்பதை பார்ப்போம். வாருங்கள். திருக்குறள் புதிய பரிணாமத்தில் 246 முதல் 250 வரை 5 குறள்கள். படக்காட்சி 99, நாள் 1/5/2024. குறள் 246. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்ப அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்ப அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். என்ன பொருள்? அருள் நீங்கி, கருணையின்றி, ஈவு இரக்கமின்றி, அல்லவை, அதாவது அறமற்ற செயல்களை செய்து ஒழுகுவார், செய்து மகிழ்கின்றவர்களை. கருணையின்றி, அருள் நீங்கி கருணையின்றி அல்லவை அறமற்ற செயல்களை செய்து மகிழ்கின்றவர்கள் செய்து ஒழுகுவார். பொருள் நீங்கி தங்களிடம் உள்ள மண்பொருளும் மனப்பொருளும் எல்லாம் நீங்க அழிய பொச்சாந்தார் பொல்லாங்கு ஈட்டி துன்புறுவர். பொருள் நீங்கி தன்னிடம் உள்ள மண்பொருளும் மனப்பொருள் செல்வமாகிய ஈவு இரக்கம் கருணை என்ற எல்லா செல்வமும் அவர்களை விட்டு நீங்கிவிட இழந்து பொல்லாங்கை ஈட்டி துன்புறுவர். அதான் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அருள் நீங்கி கருணையின்றி அல்லவை அறமற்ற செயல்களை செய்தொழுகுவார், செய்து இன்புறக்கூடியவர்கள். பொருள் நீங்கி அவர்களுடைய எல்லா பொருளும் மனப்பொருளும் மண்பொருளும் மனப்பொருள் செல்வங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கி பொச்சாந்தார், அதாவது பொல்லாங்கை ஈட்டி துன்புறுவர். மனப்பொருள், அதாவது கருணை இல்லாதவர்கள் அறமற்ற செயல்களை செய்து தங்களிடம் உள்ள பொருள்களையும் இழந்து தீய, அதாவது இழி பெயரை ஈட்டி துன்புறுவர். பொருள் கருணையுடன் அனைத்து உயிர்களையும் நேசித்தல் மேன்மை தரும். கருணையுடன் அனைத்து உயிர்களையும் நேசித்தல் மேன்மை தரும். கருணையற்ற மனிதன் அல்ல. விளக்கம்: அனைத்து உயிரிகளின் மீதும் அன்பையும் கருணையையும் காட்டாதவர்கள் நிலையான பொருளாகிய அறச்செயல்களை செய்து நற்பெயர் ஈட்டாமல் தீய செயல்களை செய்து கேட்டை தேடுபவர்கள் ஆவர். அதாவது தீய செயல்களை செய்து இழிவை ஈட்டாது அறச்செயல்களை செய்து நற்பெயர் ஈட்டல் மேன்மை தரும். இதுவே குறளின் பொருளாம். அதாவது குறளின் பொருள் கருணையுடன் அனைத்து உயிர்களையும் நேசித்தல் மேன்மை தரும். குறளின் உட்பொருள் கருணையற்ற மனிதன். சொற்பொருள்: அருள் நீங்கி உயிர்களின் மேல் அன்பும் கருணையும் கொள்ளாது அல்லவை செய்து ஒழுகுவார்.
கொடுமைகளைச் செய்து மகிழ்வோம். பொருள் நீங்கி நிலையான பொருளாகிய அறச்செயல்களைச் செய்யாது பொச்சாந்தார் என்ப. தீய செயல்களைச் செய்து இழிவை தேடுபவர்கள் என்ப அனைத்தும் அறிந்த அறிஞர்கள். பொச்சாப்பு குற்றம் பொல்லாங்கு. மீண்டும் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்ப அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகலார். அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகலார். கருணை இல்லாமல் அறமற்ற செயல்களை செய்து மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள். பொருள் நீங்கி பொச்சாந்தார் தங்களிடம் உள்ள மண்பொருளையும் மனப்பொருளையும் அனைத்தையும் இழந்து இழிபெயர்களையும் ஈட்டி துன்புறுவார்கள் என்பர் என்று அறிவோர் கூறுவர். குறள் 247. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அதாவது பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. மண்பொருள் செல்வம் இல்லாதவர் மண்ணுலகில் நலன்களை பெற இயலாது. அதுபோன்று அருளில்லார்க்கு கருணை என்னும் மனச்செல்வம் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. அதாவது அறிவோர் நிறைந்த சபையில், அவ்வுலகம் அறிவோர் நிறைந்த உலகில் சபையில் அவர்களுக்கு இடமில்லை. மண்பொருள் இல்லாதவன் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு. மண்பொருள் செல்வம் இல்லாதவன் மண்ணுலகின் இன்பங்களை அனுபவிக்க இயலாது. அதுபோன்று அருளில்லார்க்கு, அதாவது மனச்செல்வமாகிய கருணை செல்வம் இல்லாதவர் அவ்வுலகம் ஞானிகள் நிறைந்த உலகம், அறிவுஜீவிகள் நிறைந்த உலகத்தில் இடமில்லை. பொருள் உடல் வாழ்வதற்கு மண் செல்வமும் உயிர் புகழ் வாழ்வதற்கு மனச்செல்வமும் உயிராகும். உடல் வாழ்வதற்கு மண் செல்வமும் உடலாகிய புகழ் வாழ்வதற்கு அருள் செல்வமும் மனச்செல்வமும் உயிராகும். உடல் வாழ்வதற்கு மண் செல்வமும் உயிர் வாழ்வதற்கு மண் செல்வமும் உயிராகும். உட்கரு கருணையில்லா மனிதன் மனக்குருடன் ஆவான். கருணை இல்லாத மனிதன் மனக்குருடன் ஆவான். விளக்கம்: புறச்செல்வமாகிய மண்பொருள் இல்லாதவனுக்கு இவ்வுலக இன்பம் இல்லை. அதுபோன்று அகச்செல்வமாகிய கருணை இல்லாதவனுக்கு அகச்செல்வமாகிய ஞான நிறைந்த அறிஞர் உலகில் இடமில்லை. அதாவது பொய் உடல் வாழ்வதற்கு மண் பொருளும் புகழ் உடல் வாழ்வதற்கு மனப்பொருளும் தேவை. சொற்பொருள்: பொருள் இல்லார்க்கு உடம்பு வாழ்வதற்கு தேவையான புறப்பொருளாகிய மண்பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை, இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. மண்ணுலக இன்பம் கிடைக்காதது போன்று அருள் இல்லார்க்கு ஈக குணம் இல்லார்க்கு அறம் சார்ந்த ஞானம் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. அகப்பொருளாகிய ஞானம் நிறைந்த அறிஞர் சபையில் இடமில்லை. ஆங்கு அவ்வுலகம் அறிஞர் அவை அருள் அறம் சார்ந்த ஞானம் கொடை ஈகை. அருள் என்பதற்கு அறம் சார்ந்த ஞானம், கொடை, ஈகை, மனத்திறன். மீண்டும் குறளை பாருங்கள். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. மண்பொருள் செல்வம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்க இயலாதது போன்று
அருட்செல்வமாகிய கருணை செல்வம் இல்லாதவர்கள் சான்றோர்கள் நிறைந்த சபையில் வாழ இயலாது. சான்றோர்கள் சபையில் நலம் பெற இயலாது. மண்பொருள் செல்வம் இல்லாதவன் மண்ணுலகில் நலம் பெற இயலாது. அதுபோன்று கருணை செல்வம் இல்லாதவன் சான்றோர் சபையில் நலன் பெற இயலாது. பொருளற்றார் குறள் 248 பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றது மற்றது ஆதல் அரிது. மற்ற மற்ற ஆதல் மற்றது மற்றாதல் மற்றது ஆதல் அரிது என்ன பொருள் மீண்டும் பாருங்க. பொருளற்றார் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றது ஆதல் அரிது என்ன பொருள். பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் மண்பொருள் செல்வத்தை இழந்தவன் மீண்டும் ஏதாவது ஒரு காலத்தில் அந்த இழந்த மண்பொருள் செல்வத்தை ஈட்டலாம். ஆனால் அருளற்றார் கருணையையும் இரக்கத்தையும் இழந்தவன் அற்றார் இழந்தது இழந்ததுதான். மற்றது மீண்டும் ஆதல் அரிது மீண்டும் அந்த இழந்த இழப்பை மீண்டும் இழந்த பேரை பெருமையை திரும்ப பெற இயலாது. அதாவது மண்பொருள் செல்வத்தை ஒருவன் இழந்து விட்டால் மீண்டும் அந்த செல்வத்தை ஒரு காலத்தில் பெறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் கருணை செல்வத்தை ஒருவன் கருணையால் வரக்கூடிய நற்பெயரை ஒருவன் இழந்து விட்டால் கருணையை இழந்து அதன் மூலம் வரக்கூடிய நற்பெயரையும் இழந்து விட்டால் அவன் மீண்டும் அந்த நற்பெயரை ஈட்ட இயலாது. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றது ஆதல் அரிது ஆக முடியாது. பொருள் மண்பொருளை இழப்பினும் மனப்பொருளான கருணையை இழக்கற்க. மண்பொருளை இழப்பினும் மனப்பொருளான கருணையை இழக்கற்க இழந்து விடாதே. பொருள் உட்கரு அருள் இழத்தல் அனைத்தையும் இழத்தலாம். அருள் இழத்தல் அனைத்தையும் இழத்தலாம். கருணையை இழந்தவன் அனைத்தையும் இழந்தவன் ஆவான். அருள் இழத்தல் அனைத்தையும் இழத்தலாம். கருணையை இழந்தவன் அனைத்தையும் இழந்தவன் ஆவான். விளக்கம். இன்று மண்பொருளை இழந்து வறியவனாக இருப்பவன் நாளை மண்பொருள் ஈட்டி செல்வந்தனாகலாம். ஆனால் இரக்க பண்பை இழந்து பிறர்க்கும் தீங்கிழைத்து இழிபெயரை ஈட்டியவன் அவ்விழிவிலிருந்து அந்த இழிவிலிருந்து விடுபடல் எக்காலும் இயலாது. அந்த இழிவிலிருந்து விடுபட எக்காலும் இயலாது. அதாவது மண்பொருளை இழந்தால் அதை மீளப் பெறலாம். ஆனால் மதிப்புமிகு கருணை என்னும் மனப்பொருளை இழந்தால் அதை மீளப் பெறல் அரிது. சொற்பொருள். பொருளற்றால் மண்பொருளை இழந்தவர் ஒரு கால் பூப்பர் பின்னொரு காலத்தில் இழந்த மண்பொருளை மீண்டும் பெறலாம். அருளற்றார் மனப்பொருளாகிய இரக்க குணத்தை இழந்து தீங்கிழைத்தார். அற்றார் இழந்த மதிப்பு இழந்ததுதான், போன மதிப்பு போனதுதான். மற்ற ஆதல் அரிது மீண்டும் இழந்த மதிப்பை பெறுதல் அரிதாகும், இயலாது. பூத்தல் மலர்தல் பொலிவு பெறல் ஆக்கம் பெறல். பூத்தல் என்பதல் ஒரு கால் பின் ஒரு நாளில். மீண்டும் குறள். பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றது ஆதல் அரிது. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால். மண்பொருளை இழந்தவர்கள் மீண்டும் ஒரு காலத்தில் இழந்த பொருளை பெறலாம். ஆனால் கருணையை இழந்து நற்பெயரையும் இழந்தவர்கள் அந்த இழந்த நற்பெயரை மீண்டும் ஈட்ட இயலாது.
குறள் 249. பெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். பெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதன் செய்யும் அறம். வெளிப்படையாக இந்த 7 சீர்களிலும் இருந்து எந்த பொருளை நம்மளால் யூகிக்க இயலாது. பாருங்கள், இவ்வாறு பொருளை பிரிக்க வேண்டும். அருளாதன், அருள் இல்லாதவன், கருணை இல்லாதவன். அருளாதன், கருணை இல்லாதவன். செய்யும் அறம், செய்யக்கூடிய அறச்செயல்களை தேரின் ஆராய்ந்து பார்த்தார். அருளாதன் அதாவது கருணை இல்லாதவன் செய்யும் அறம், செய்யக்கூடிய அறச்செயல்களை தேரில் ஆராய்ந்து பார்த்தார். தெருளாதான் தெளிவான அறிவில்லாதவன் மெய்ப்பொருள் கண்டற்றால் நுணுக்கமான அறநூல்களை கற்று அதில் உள்ளே இருக்கக்கூடிய அறநெறிகளை கற்றது போலாம். அதாவது தெளிவான அறிவில்லாதவன் நுண்ணிய அறநூல்களை கற்று அவற்றில் உள்ள அறநெறிகளை தெரிந்து கொண்டது போலாம். என்ன பொருள்? அருளாதான் செய்யும் அறந்தேரின் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றல். அதாவது கருணை இல்லாதவன் செய்யக்கூடிய அறச்செயலை ஆராய்ந்து பார்த்தால் ஆழ்ந்த, அதாவது அறிவில்லாத ஒருவன் ஆழ்ந்த அறிவுள்ள நூல்களை, ஆழ்ந்த நுண்ணறிவுள்ள நூல்களை கற்று அவற்றில் உள்ள அறநெறிகளை கற்றது போலாம். அறமற்ற, கருணை இல்லாத அறமற்ற செயல் போலியானது. கருணை இல்லாத அறமற்ற செயல் போலியான செயல். பொருள்: கருணையுடையான் செய்யும் அறச்செயலே அறச்செயலா? கருணையுடைய பொருள் அதான் பொருளில். கருணையுடையான் செய்யும் அறச்செயலே அறச்செயலாகும். கருணையோடு செய்யக்கூடிய அறச்செயல் தான் உண்மையான அறச்செயல். உட்கரு: கருணையில்லான் அறச்செயல் தூண்டில் புழுவாகும். கருணையில்லாதவன் செய்யக்கூடிய அறச்செயலானது தூண்டில் பயன்படக்கூடிய புழுவு போன்றது. தூண்டில் புழுவை வைத்து ஏதோ ஒரு மீனை பிடிப்பது போன்று அறம் என்ற பெயரில் ஒரு செயலை செய்து அதன் மூலம் ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்ப்பது. கருணையில்லான அறச்செயல் தூண்டில் புழுவாகும். விளக்கம்: உயிரிகளின் மேல் கருணை இல்லாத ஒருவன் செய்யும் அறச்செயலை ஆராய்ந்து பார்த்தால் தெளிந்த அறிவற்ற ஒருவன் அறநூல்கள் அறிவுறுத்தும் ஆழ்ந்த அறநெறிகளை உணர்ந்தது போல் தோன்றும். அதாவது உயிர்களின் மேல் கருணை இல்லாத ஒருவன் செய்யும் அறச்செயலை ஆராய்ந்து பார்த்தால் தெளிந்த அறிவற்ற ஒருவன் அறநூல்கள் அறிவுறுத்தும் ஆழ்ந்த அறநெறிகளை உணர்ந்தது போல் தோன்றும். அதாவது உண்மையில் உயிர்களின் மேல் கருணை இல்லாதவனால் கருணை நிறைந்த அறச்செயல்களை செய்தல் என்பது அரிது. பொருள்: சொற்பொருள்: அருளாதன், அருள் கொள்ளாதவன், உயிர்கள் மேல் கருணை காட்டாதவன். அருள் கொள்ளாதவன், உயிரிகளின் மேல் கருணை இல்லாதவன், செய்யும் அறம் தேரில் செய்கின்ற அறச்செயல்களின் தன்மையை ஆராய்ந்து பார்த்தார். தெருளாதான் ஞானம் இல்லாதவன், மெய்ப்பொருள் அறநூல்கள் அறிவுறுத்தும் அறநெறி சார்ந்த பொருளை, மெய்ப்பொருள் அறநூல்கள் அறிவுறுத்தும் அறநெறி சார்ந்த பொருளை கண்டற்று உணர்ந்தது போலாம். தேர்தல், ஆராய்தல், அறிதல், உறுதி செய்தல், தெளிதல். குறிப்பு: கருணை இல்லாத ஒருவன் ஓர் அறச்செயலை செய்கிறான் என்றால் உண்மையில் அது செய்யப்பட்ட செயலின் மீது உள்ள கருணையால் அல்ல.
அச்செயல் மூலம் அறமற்ற ஏதோ ஓர் அனுகூலத்தை மனதில் கொண்டே அச்செயலை அவன் செய்கிறான் என்பதே பொருளாகும். மீண்டும் குறள். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றல் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அருளாதான் செய்யும் அறம் தேரின். கருணை மனதில் கருணை இல்லாதவன் செய்யும் அறச்செயல்களை ஆராய்ந்து பார்த்தால் தெருளாதன் மெய்ப்பொருள் கண்டற்றார். அதாவது தெளிவான அறிவு இல்லாத ஒருவன் அறநூல்களை ஆழ கற்று அதிலுள்ள அறநெறிகளை உணர்ந்தது போலாம். குறள் 250. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. மீண்டும் குறள். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. என்ன பொருள்? தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவன் தன்னை விட பலகீனமான ஒருவனை காக்க முயல்கின்ற பொழுது, தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவன் தன்னை விட பலகீனமான ஒருவனை தாக்க முயல்கின்ற பொழுது, வலியார் முன் தன்னை நினைக்க, தன்னை விட வலிமை வாய்ந்த ஒருவன் தன்னை தாக்க வருகின்ற பொழுது அவன் முன்னால் தான் கூனி குறுகி நிற்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் பொருள். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவன் தன்னை விட பலகீனமானவனை அச்சுறுத்தும் பொழுது, தன்னை விட பலமான ஒருவன் தன்னை அச்சுறுத்துகின்ற பொழுது தான் கூனி குறுகி நிற்கும் நிலையை உணர்ந்து பார்க்க வேண்டும். பொருள். குறளின் பொருள். பிறரை துன்புறுத்தல் அறமற்று. அதுதான் குறளின் மேன்மையான பொருள், மேலான பொருள். பிறரை துன்புறுத்தல் அறமன்று. குறளின் உட்பொருள் என்ன? எவ்வுயிரையும் துன்புறுத்தாமையே அறமாம். அதாவது பிறரை துன்புறுத்தல் அறம் என்று குறளின் மேற்பொருள். குறளின் உட்பொருள் எவ்வுயிரையும் துன்புறுத்தாமையே அறமா. கரு. விளக்கம். தன்னை விட பலம் குறைந்தவரை கருணையின்றி தான் துன்புறுத்து செல்லுகின்ற பொழுது, தன்னிலும் பலம் படைத்தவர் தன்னை துன்புறுத்த வரும் பொழுது தான் அவர் முன்னால் அஞ்சி நிற்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். அதாவது உடல் வலிமையாலும் பொருள் வலிமையாலும் தன்னிலும் எளியோரை இரக்கமின்றி துன்புறுத்தல் அறமன்று. பொருள். தான் தன்னின் மெலியார் மேல் ஒருவன் தன்னை விட பலம் குறைந்தவனை செல்லும் இடத்து இரக்கமின்றி துன்புறுத்த செல்லுகின்ற பொழுது, வலியார் முன் தன்னை விட பலம் படைத்தவன் தன்னை துன்புறுத்த வரும் பொழுது தன்னை நினைக்க தான் அஞ்சி நிற்கும் நிலையை உணர்ந்து பார்க்க வேண்டும். மீண்டும். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து ஒருவன் தன்னை விட பலகீனமானவனை துன்புறுத்த செல்லுகின்ற பொழுது, தான் வலியார் முன் தன்னை நினைக்க தன்னை விட பலம் படைத்தவன் தன்னை தாக்க வருகின்ற பொழுது தான் அவன் முன் அஞ்சி நிற்கும் நிலையை உணர்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் குறளின். அருளுடைமை, கருணை உடைமை, விமர்சனம். அறப்பண்புகளில் முதன்மை கருணையாகிய அருளுடைமை. அறப்பண்புகளில் முதன்மை கருணையாகிய அருளுடைமை.
கருணை இல்லாத மனிதன் நஞ்சு சுமக்கும் கொடிய காயாவான். அனைத்து உயிர்களின்பால் இரக்கம் கொள்ளல் மனிதனின் தலையாய கடமையாகும். அனைத்து உயிர்களும் நமது மூதாதையர்களே. எனவே மனிதன் மனிதனை மட்டுமின்றி அனைத்து உயிர்களிடத்தும் அன்பும் கருணையும் காட்டல் வேண்டும். மலரெனில் மனம் வேண்டும், பழமெனில் சுவை வேண்டும், தென்றலெனில் குளுமை வேண்டும், மனிதனெனில் 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 கருணை வேண்டுமே. தாயெனில் தகை வேண்டும், தந்தையெனில் கை வேண்டும், தாரமெனில் வகை வேண்டும், தலையெனில் அருள் வேண்டுமே. எனது குறள். கருணை மனிதர்க்கு மாண்பு, இலவே கருணையில் மீறிய பண்பு. கருணை மனிதர்க்கு மாண்பு, இலவே கருணையில் மீறிய பண்பு. பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, பாருங்கள் இந்த 5 குறளிலும் கருணையின் முக்கியத்துவத்தை பற்றி. அருள் என்றால் கருணை. இந்த அருள்தமை கருணை செல்வம். மற்ற விலங்குகளிடத்தில் இந்த கருணையை அந்த மற்ற விலங்குகள் அதனுடைய குழந்தைகள் மீது மட்டுமே தன்னுடைய கருணையை காணும். ஆனால் மனிதன் என்பவன் அனைவரிடத்திலும் கருணையை காட்டக்கூடிய பண்பு மனிதனுக்கு இயற்கை கொடுத்திருக்கிறது. அதைத்தான் நாம் 6ஆம் அறிவு என்கிறோம். எனவே நமக்கு 6ஆம் அறிவு இருக்கிறது என்றால், நம்ம 6ஆம் அறிவை மனிதன் பெற்றிருக்கிறான் என்றால், அவன் அனைத்து உயிர்களிடத்தும், மனிதர்களிடத்தும் அனைத்து உயிர்களிடத்தும் அவன் கருணை காட்ட வேண்டும், இரக்கம் கொள்ள வேண்டும். அப்படி இரக்கம் கொள்ளவில்லை என்றால் அவன் மனிதனே கிடையாது. நாம் மனிதராக பிறந்ததற்கு, மனிதனாக வாழ்கின்றதற்கு பொருள் நாம் இரக்கம் கொண்ட அனைத்து உயிர்களையும் அன்புடன் பாதுகாக்க வேண்டும். அதுதான் அந்த 247வது குறள் பாருங்கள். அழகான குறள். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாம். பொருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. ஆங்கு அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. என்ன சொல்கிறான் வள்ளுவன்? பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. பொருள் இல்லாதற்கு மண்பொருள் செல்வம் இல்லாதவன் இந்த உலகத்தினுடைய நலன்களை இன்பங்களை அனுபவிக்க இயலாது. இந்த பூமியின் இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு மண்பொருள் செல்வம் வேண்டும். அதுபோன்று கற்றோர் அறிவோர் உலகத்தில், மேலுலகம் என்பது எங்கேயோ மேலே எங்கல்ல, அறிவு நிறைந்த சான்றோர் உலகத்தில் இன்பத்தோடு ஒருவன் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு கருணை என்னும் செல்வம் வேண்டும், அருள் செல்வம் வேண்டும். பண்பொருள் செல்வம் இருந்தால் இந்த பூமியில் அனைத்து இன்பங்களையும் பெறலாம். அதுபோன்று கருணை என்னும் அருள் செல்வம் என்னும் கருணை செல்வம் இருந்தால் கற்றறிந்த மேதைகள், கற்றறிந்த சான்றோர்கள் சபையில் உரிய மரியாதையோடு வாழலாம். அவ்வளவு. என அருளில்லார்க்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகு எல்லாங்கி போன்று முக்கியமான கலியாயம். எனவே பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இதுவரை எனது குறளை 5 குறள்களையும், இந்த அருளுடைமை பகுதியில் உள்ள 5 குறள்களுக்கும் எனது விமர்சனத்தை கேட்டு மகிழ்ச்சியுற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.